டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். பால் முருகன், நீட் முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வழக்குகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் மேலும் ஒரு புதிய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. உச்சநீதிமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான வழக்கு விசாரணை தற்போது தொடங்கி இருக்கிறது. இதற்கிடையே மேலும் பல புதிய மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. இன்று புதிதாக மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டது. அப்போது நீதிபதிகள் அதாவது பதிவாளர் அலுவலகத்தில் இது தொடர்பாக முறையிடும்படி தற்போது வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதற்கிடையே நீட் தேர்வுக்கு எதிரான வழக்கினுடைய விசாரணை தற்போது தொடங்கி இருக்கிறது. நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், உத்தரவிட வேண்டும், விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கினுடைய விசாரணை தான் தற்போது தொடங்கி இருக்கிறது. இதற்கிடையே மாணவர்கள் தரப்பிலும் நாடு முழுவதும் பல இடங்களில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நடைபெற்ற தேர்வை ரத்து செய்ய வேண்டும், புதிய தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும், இந்த கருணை மதிப்பெண்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் மனுவில் கோரியிருக்கிறார்கள். திவ்யா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.